15 பாட்டு. ஓகே, வணக்கம். நம்ம நாலடியார்ல 2வது அதிகாரம், முதல் செல்வ நிலையாமை பார்த்தோம். அடுத்து இளமை நிலையாமையில 5 வரைக்கும் பார்த்திருக்கோம். அடுத்த 5ல இருந்து 10 வரைக்கும் இப்போ பார்த்து முடிச்சிடலாம். ரொம்ப அருமையான பாட்டு. அடுத்த பாட்டு ரொம்ப அழகான ஒரு சின்ன காட்சியை நமக்கு காட்டுது. அந்த காட்சியை சொல்லி இது போலதான் இளமை நிலையாமை என்பது, அதனால நீங்க பெருசா அதை மகிழ்ந்து கொள்ள வேண்டாம் அப்படிங்கறதா இந்த பாட்டினுடையது. இந்த காட்சி நமக்கு அடிக்கடி தெரிஞ்ச ஒரு காட்சி தான். நம்ம சங்க இலக்கியங்கள் நிறைய இந்த காட்சியை பார்த்திருக்கோம். அதாவது வேலனை அழைத்து வெறியாடக்கூடிய ஒரு களம். அந்த களத்துல அவங்க ஆட்டை பலி கொடுக்க போறாங்க. அந்த ஆடை கட்டி வச்சிருக்காங்க. அங்க அந்த ஆட்டை கட்டி வச்சிருக்கிறவங்க கொஞ்ச நேரத்துல அந்த ஆட்டை வெட்டிடுவாங்க. ஆனா வெட்டுவதற்கு முன்னாடி அதுல ஓங்கக்கூடிய வாள்ல அது ஆடு உண்ணக்கூடிய அந்த இலை தழைகளை கட்டி வச்சிருப்பாங்க. அந்த கத்திக்கு கீழே அந்த கத்தியினுடைய நுனியில அது கட்டப்பட்டிருக்கும். அது முன்னாடி அவங்க வச்சு பாட்டு பாடி எல்லாம் முடிச்ச பிறகுதான் அந்த ஆட்டை வெட்ட போறோம். அப்ப அந்த கத்தின் கீழே கட்டப்பட்டிருக்கிற அந்த இலை தழைகளை பார்த்து மகிழ்ந்து அந்த ஆடு தனக்கான உணவு கிடைத்து விட்டது என்று சொல்லி மகிழ்ந்தது உண்ண தலைப்படுகிறது. உண்ணவும் உண்ணுகிறது. ஆனா அதுக்கு தெரியாது, அடுத்த இன்னொரு 5 நிமிடங்களையோ 10 நிமிடங்களையோ அதனுடைய கழுத்து வெட்டுப்பட போகிறது. அந்த எதை உணவு கொடுத்ததாக நினைக்கிறதோ அந்த வாள் அதனுடைய தலை வெட்ட போகுது அப்படின்னு. சோ நாமளும் இந்த இளமை அப்படிங்கிறது இளமை நமக்கு மேல வச்சிருக்கக்கூடிய ஒரு கத்தி மாதிரிதான். அதுல கிடைக்கக்கூடிய சில சிற்றின்பங்களை நினைச்சு நம்ம இது ரொம்ப அப்படியே நமக்கு தொடர்ந்து கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு நம்ம நினைக்கிறோம். ஆனா அது அப்படி இல்லை. எந்நேரமும் நம்முடைய அந்த இது விழுந்து படலாம் அப்படிங்கிறத இந்த பாட்டு சொல்லுது. சோ இந்த பாட்டு இந்த ஒரு காட்சியை நமக்கு காட்டுது. வெறியயர் வெண்களத்து வேண்மகன் பாணி முறியார் நறுங்கண்ணி முன்னர் தயங்க மறி குளறு உண்டன்ன மன்னா மகிழ்ச்சி அறிவுடையாளர் கண் இல். அறிவுடையவர்கள் இந்த மகிழ்ச்சியை பெரிய மகிழ்ச்சி என்று நினைத்து மகிழ்ந்து கொள்ள மாட்டார்கள். அது ஒரு கொஞ்ச நேரம் இருந்து போயிட்டு போடக்கூடிய மகிழ்ச்சி, அவ்வளவுதான். இந்த இளமை என்பது ஒரு நீர்க்குமிழி போல கொஞ்ச நாள்ல மறைந்து விடக்கூடியது என்ற அறிவுடையவர்கள் இதற்காக பெரிய அந்த இளமையை போற்றி பாராட்டி அதுல இருக்கிற ஆட்டப்பாட்டங்கள் எல்லாம் அவங்க செஞ்சிட மாட்டாங்க. அதை அவர்கள் அறிவோடு அணுகுவார்கள். அப்படி அறிவில்லாமல் அணுகுபவர்கள் எதற்கு ஓமானமானவர்கள் அப்படின்னா இந்த முதல்ல வர 3 வரிதான். வெறியயர் வெண்களத்து, வெறியாட்டு நிகழ்த்தக்கூடிய அந்த வெண்களம். வெண்களம் அப்படின்னா சிவந்த செம்மையான, எப்படி வேணாலும் பொருள் எடுத்துக்கலாம், அல்லது சிவந்த மலர்களை தூவி வழிபாடு செய்யக்கூடிய ஒரு இடம். இந்த ஒரு காட்சியை நம்ம நிறைய சங்க இலக்கிய பாடல்கள்ல பார்த்திருக்கோம். வெறியயர் வெண்களம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத. வேண்மகன் பாணி முறியார் நறுங்கண்ணி, வெறியாட்டம் ஆடக்கூடிய அந்த உக்கிரமான இடத்துல அந்த பூசாரி, வேல்மகன் அப்படின்னா அந்த வேலை கையில தாங்கி இருக்கக்கூடிய பூசாரி, அவனுடைய கையில இருக்கக்கூடிய முறியார் நறு கண்ணி, தளிர்கள் நிறைந்த வாசனையுள்ள பூமாலையை அந்த வேல்ல கட்டி வச்சிருக்காங்க. அந்த கத்தியிலும் நுனியிலும் மாலைகள் கட்டப்பட்டிருக்கின்றன. அதுக்கு முன்னாடி, அந்த ஆட்டுக்கு முன்னாடி அது இருக்கு, வெட்டப்பட போடுகிற ஆட்டுக்கு முன்னாடி அது இருக்கு. அந்த ஆடு தனக்கான உணவு கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைச்சு மகிழ்ந்து அந்த தலைகளை உண்ணுகிறது. ஆனால் அதுக்கு தெரியாது அடுத்த நிமிடம் தன்னுடைய தலை வெட்டுப்பட போகிறது என்பது. முன்னர் தயங்கன்னா முன்னர் அப்படி தொங்கிக்கிட்டு இருக்கு. முன்னர் தயங்கன்னா அப்படி தொங்கி இருக்க. மரின்னா ஆடு, இளமாடு. குளகு உண்டன்ன, குளகுன்னா உணவை நமக்கு உணவு கிடைச்சிருச்சு என்று சொல்லி மகிழ்ந்து அந்த உணவை அது உண்ண ஆரம்பிக்கிறது. இந்த மகிழ்ச்சி தான் இப்ப அந்த ஆட்டினுடைய மகிழ்ச்சி நிலையானதல்ல. அது இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிவடைய போகிற அதனுடைய உயிருக்கே உலை வைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி அது. அப்ப அறிவுடையவர்கள் இந்த இளமை என்பதை இது இல்லாதது, எந்த நேரமானாலும் இது விலகி போகலாம் அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டு அதற்கானபடி தகுந்த நெறிமுறைகளை வகுத்துக் கொள்வார்கள். அந்த மகிழ்ச்சிக்காக மகிழ்ந்து ரொம்ப அவர்கள் இந்த வாழ்க்கையை வீணடித்து விட மாட்டார்கள் அப்படிங்கிறத இந்த பாட்டு சொல்லுது. சோ இதுதான் ஒரு காட்சியை காமிச்சு இந்த ஒரு அறத்தை இந்த பாடல் விளக்குகிறது. வெறியயர் வெண்களத்து வேண்மகன் பாணி முறி ஆர் நறுங்கண்ணி முன்னர் தயங்க மறி குளறு உண்டன்ன மன்னா மகிழ்ச்சி. மன்னானாலே நிலை இல்லாத, மன்னா உலகத்து மன்னுதல் குறித்தோர் நம்ம படிச்சிருக்கோத. மன்னான நிலை இல்லாத, இந்த மகிழ்ச்சி நிலை இல்லாதது, எந்த நேரத்திலும் முடிந்து போகக்கூடிய ஒரு மகிழ்ச்சி. இது முடிந்து போய்விடக்கூடிய மகிழ்ச்சி என்பது அறிவுடையவர்களுக்கு நன்றாக தெரியும். அறிவில்லாதவர்கள் அந்த ஆட்டினை போல மகிழ்ந்து இந்த இளமை நிலையானது என்று நினைத்துக் கொண்டிருப்பார்கள் அப்படின்னு இந்த பாட்டு சொல்லுது. சோ இதுதான், அதாவது மகிழ்ச்சி நிலை இல்லாத, இளமையினுடைய மகிழ்ச்சி நிலை இல்லாதது, அது எப்ப வேண்டுமானாலும் அழிந்து போகக்கூடியது அப்படிங்கிறது. ஏன்னா இந்த அதிகாரமும் அதுதான், அதனால அதுதான் இது சொல்லுது. சரி, அடுத்த பாட்டு போலாம். பனி படு சோலை பயன் மரம் எல்லாம்
கனி உதிர்ந்து வீழ்ந்தற்று இளமை, நனி பெரிதும் வேர்க்கண்ணல் என்று இவளை வெகன்மின் மற்றிவளும் கோர்க்கண்ணல் ஆகும் குனிந்து. இதுவும் திருப்பி முன்னாடி நம்ம முந்தின பாட்டு பார்த்தோம் இல்லையா? இது ரொம்ப அழகிய பெண் என்று நினைத்து அவளிடம் மயங்கி விடாதீர்கள், அவளும் இதே மாதிரியான கையில கோல் வைத்துக் கொண்டு குனிந்து தண்டூன்றி நடப்பவள் ஆகி விடுவாள் அப்படின்னு. இந்த பாடலும் கிட்டத்தட்ட அதேதான். அதாவது இளமை அப்படின்னாலே அந்த இளமை பருவம் என்பது பெண்களோடு நுகரத்தக்க ஒரு பருவம், பெண்களோடு மிதமிஞ்சிய அளவு பெண்களோடு இருக்க வேண்டிய ஒரு பருவம் அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு ஆணுடைய மனதுல கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அப்படிதான் அவங்க வாழ்ந்திருக்காங்க ஒரு காலத்துல. ஏன்னா இந்த நாலடியார் காலம் கிட்டத்தட்ட சங்க காலத்துக்கு கொஞ்சம் பிற்பட்டது அப்படின்னா கூட அந்த காலத்தினுடைய வாழ்க்கை அதுதான். அதாவது மிகுதியான பரத்தையர்களோடு இருப்பது அப்படிங்கறதெல்லாம் ஒரு தவறென்று பேசப்படாத ஒரு காலகட்டம். மேபி திருக்குறள்ல தான் ஒரே ஒரு வார்த்தை வருது, நன்னேன் பரத்த நின் மார்பு. ஒரு பெண்ணை பரத்தை அப்படிங்கிறது போல பல பெண்களோடு போய்விட்டு வருகிற உன்னை நான் பரத்த நின்றுதான் அழைப்பேன்னு தலைவி சொல்ற மாதிரி பரத்த நின் மார்பு அப்படின்னு வருது. மற்ற எந்த இலக்கியங்களும் ஒரு ஒரு இது போல ஒரு 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 விலைமகளிடம் போவது அப்படின் போது அவளுக்குதான் விலைமகள்னு பேரு. அப்ப போறவனுக்கு என்ன பேர் இருக்கு? ஒரு பேரும் கிடையாது. அப்ப இந்த தொழில் பரத்தை தொழிலில் ஈடுபடுபவர்கள் 2 பேராக இருந்தாலும் 2 பேர் இல்லாம அந்த தொழில் நடக்காது அப்படின்னா கூட ஒரு சார்பாக மொழி என்பது கூட ஒரு சார்பாக பெண்ணை பற்றிய எழி சொற்களை மட்டும்தான் அதுல வச்சிருக்கு. அதுல ஈடுபடக்கூடிய ஆணுக்கு எந்த விதமான பெயர், மேபி காமுகன் அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்கலாம், அது மட்டும் தான் இருக்கு. மற்றபடி ஒரு ஒரு இழி சொற்கள் எந்த மொழியிலுமே அது இல்லை. அதுதான் அந்த மொழியினுடைய ஜனநாயகம் இல்லாத ஒரு தன்மைகள் தான், அது இல்லை. அதனால இங்கேயும் அவங்க இந்த பாடல் அதுதான் சொல்லுது. இந்த பாடல் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நாலடியார் என்பது அது ஒரு சமூக ஆவணமும் கூட அப்படின்னு. அந்த காலகட்டத்துல என்ன மாதிரியான சமூக அமைப்பு நிலவியது அப்படிங்கறத அது நேரடியா சொல்லாட்டாலும் மறைமுகமா பல செய்திகள் மூலமாக நமக்கு உணர்த்துகிறது. அப்போ அந்த காலத்துல இப்படிதான் இருந்திருக்காங்க. பெண்களை பார்த்து மோகிப்பது அப்படிங்கிறது ஒரு பரவலான ஒரு விஷயமாக இருந்திருக்கிறது. அதனாலதான் திரும்ப திரும்ப அவங்க அதை சொல்றாங்க. இந்த இளமையில் கல் அப்படிங்கறதெல்லாம் பின்னாடி வர்றதுதான். அப்ப பெண்களை அதிகமாக நாடி போகாதீங்க, நாகரி போகாதீங்க அப்படிங்கறது ஆண்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அறிவுரையாக இருந்திருக்கிறது. சோ இந்த அறமும் ஆண்களுக்கானதுதான். பனிப்படு சோலை பயன்மரம் எல்லாம், பனிப்படர்ந்த குளிர்ச்சியான பனிமிகு குளிர்ச்சி மிகுந்த மரச்சோலைகளில இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் கனி தருகின்றன. ஆனால் அந்த கனி ரொம்ப நேரம் அந்த மரத்திலேயே இருக்குமா அப்படின்னா இருக்காது. அது கொஞ்சம் அது பழுத்த பிறகு அது விழுந்துரும் கீழே, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதனுடைய அந்த சோலையினுடைய அழகு முடிஞ்சிடும். அது ஒரு சீசன் தான். அந்த சீசன் முடிஞ்ச பிறகு, அந்த பருவம் முடிஞ்ச பிறகு அந்த பனிமரங்கள் திரும்ப காய்களையும் கனிகளையும் உதிர்த்து விட்டு மொட்டை மரங்கள் போல நிக்க தொடங்கிடும். அப்ப இந்த இளமை அப்படிங்கிறதும் கூட ஒரு பருவம் தான். அந்த பருவம் முடிஞ்சிருச்சுன்னா திரும்ப எல்லாமே அது ஒரு ஒருமையுடைய இடத்துல போய் அது நின்றுடும். அதனால பனிப்படு சோலை பயன்மரம் எல்லாம் கனி உதிர்ந்து வீழ்ந்தற்று இளமை. இந்த இளமை என்பது மரத்துல கனியில கனி போல எந்த நேரமும் விழுந்துரும், அவ்வளவுதான். அதோட அந்த பருவம் முடிஞ்சுன்னா திரும்பி அடுத்த மரத்துக்கு அடுத்த சீசன் உண்டு. ஆனா மனிதர்களுக்கு அது கிடையாது. மனிதர்களுக்கு அந்த ரவுண்டு முடிஞ்சு போச்சுன்னா அதோட அவ்வளவுதான். மரத்துக்கு அப்படி இல்லை, அது ஒரு சைக்கிள் போல அது வரும். ஆனா மனிதர்களுக்கு அந்த இளமை என்கிற பருவம் முடிஞ்சிருச்சுன்னா அதோட அவர்கள் திரும்ப மீண்டும் இளமை எய்துவது என்பது வாய்ப்பு இல்லாதது. அதனால அப்படி கிடைத்தற்கரிய அந்த பருவத்தை நீங்கள் இப்படி பெண்களை பார்த்து மோகம் கொண்டு மையல் கொண்டு செலவிட்டு விடாதீர்கள். நீங்க இப்ப பாக்குற பெண்ணு மயங்குறீங்க இல்லையா ஒரு பெண்ணை பார்த்து, அந்த பெண்ணும் கொஞ்ச நாள்ல அப்படி கிழப்பருவம் எய்தி தண்டூன்றி நடக்கக்கூடியவளாக ஆகிவிடுவாள். அவ எப்பவுமே இப்படி நிலையான அழகுடையவளாக இருக்க போவதில்லை. அவளுக்கும் இந்த முதுமை பருவம் வரும், அவளும் தண்டூன்றி நடந்து அந்த இளமையெல்லாம் தொலைக்க போகிறாள். அதனால தொலையக்கூடிய இளமை என்பதனால அதை பத்திரமாக பார்த்து கொண்டு அதை அதுல என்ன முக்கியமான விஷயங்களை செய்யணுமோ அதை மட்டும் செய்யுங்க. மற்ற விஷயங்கள் எல்லாம் மனதை அலைப்பாய விட்டு கெடுத்துக் கொள்ளாதீர்கள் அப்படிங்கிறதா இந்த பாட்டினுடைய அறமும். நனி பெரிதும் வேர்க்கண்ணல் என்று இவளை வெக்கன்மின். இவ ரொம்ப ரொம்ப அழகா இருக்கா. நனி பெரிதுன்னா ரொம்ப விசேஷமான ஒரு பெண் என்று நினைத்து, வெக்குதல் அப்படின்னா ஆசைப்படுதல், வெக்கன்மின் அவள் மேல் ஆசைப்படாமல் இருங்கள். ஏனென்றால் என்ன ஆகும் அப்படின்னா பின்னாடி இவளும் இப்படி நீங்கள் யாரை கண்டு மோகிக்கிறீர்களோ அவளுக்கும் என்ன நிலைமைதான் வரும் அப்படின்னா, இப்பெண்ணும் குனிந்து அது வளைந்து உடல் வளைந்து கோல் கண்ணல் ஆகும். கோலாகிய கண்ணை உடையவள் அப்படின்னா கோலை இன்னொரு 3வது கண் போல கோலை வைத்துக் கொண்டு குனிந்து நடக்கக்கூடிய முதுமை பருவத்தை எய்தி விடுவாள். அதனால பெண்கள் மேல் ஆசை கொண்டு அவர்கள் பின்னாடி சுற்றுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு இந்த பாட்டு சொல்லுது. பனிப்படு சோலை பயன்மரம் எல்லாம் கனி உதிர்ந்து வீழ்ந்தற்று இளமை, நனி பெரிதும் வேர்க்கண்ணல் என்றிவளை
பெக்கன்மின், வேல் போல கண்களை உடையவள், அழகான வேல் போன்ற கண்களை உடையவளாக இவள் இருக்கிறாளே என்று சொல்லி அவளை விரும்பாதீர்கள். காரணம், மற்ற இவளும் இன்னும் கொஞ்ச நாள்ல என்ன ஆவா அப்படின்னா போர்க்கண்ணலாகும் கொண்டு. அவளுடைய கண் வேர்க்கண்ணா இருந்து இதுக்கு ரைமிங்கா கொடுத்துட்டாரு பாருங்க. வேர்க்கண்ணல் கோல்கண்ணல், வேல் போன்ற கண்களை உடையவளாக இளமையில இருக்கிறாள். இன்னும் கொஞ்ச நாள்ல உடம்பு வளைந்து அவள் போர்க்கண்ணல் ஆகி விடுவாள். கோலை கையில ஏந்தி இருக்கக்கூடிய முதியவளாக குனிந்து நடக்கக்கூடியவளாக ஆகிவிடுவாள். எனவே இந்த இளமை என்பது மரத்துல கனிகளை போன்றது, எந்நேரமும் உதிர்ந்து விடக்கூடியது. அதனால அதுக்காக பெரிசாக அதை கொண்டு மகிழ வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றார். சோ அதுதான் இந்த பாட்டு. இந்த மாதிரி நிறைய இதே மாதிரியான பொருள்ல நாளடியார் பின்னாடியும் நிறைய பாடல்கள் இருக்கு. நம்ம பின்னாடி பார்க்க முடியும். இதுக்கு முன்னாடி இருந்த பாடல்களும் அதே தான் சொல்லுச்சு. சோ அதனால ஒரு இளமை என்பது ஒரு சின்ன பருவம் தான். அது ஒரு மிக குறுகிய காலமே இருக்கக்கூடிய பருவம். அதனால அதை நீங்க பெரிதாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய வாழ்நாளை வீணடிக்காதீர்கள். அதுதான் சரி. அடுத்த பாட்டும் கிட்டத்தட்ட அதேதான். முதுமை வந்துவிடும். முதுமை எப்படி வரும், என்ன ஆகும் அப்படிங்கறத அடுத்த பாட்டு சொல்லுது. பருவம் எனைத்துள்ள பல்லின் பால் ஏனை இருசுகையும் உண்டீரோ என்று வரிசையால் உண்ணாட்டம் கொள்ளப்படுதலால் யாக்கை கோள் என்னார் அறிவுடையார். பருவம் எனைத்துள்ள, பருவம் இணைத்துள்ளன்னா அவனோட என்ன வயசாச்சு, எவ்வளவு வயசு இருக்கு இன்னும் மீதி உங்களுக்கு, யாரால சொல்ல முடியும்? அத ரொம்ப வயசானவங்களை அந்த கீராதிநாராயணன் எழுதியிருப்பாரு. பெரிய மழை வரும்போது மழை காலத்துல நிறைய பெருசுங்க கிளம்பும் அப்படின்னு எழுதுவாரு. அதுல எழுதும்போது சொல்லுவாரு, என்ன பெருசு இந்த மழை கிளம்பிடுவியா நீ அப்படின்னு. அதாவது முடிஞ்சு போச்சு, உனக்கு வயசு முடிஞ்சு போச்சு, நீ கிளம்பிடுவியா அப்படின்னு கேட்டா அந்த திண்ணையில உட்கார்ந்து இருக்கிற வயசானவர் சொல்லுவாராம், யாருக்கு தெரியும் என்ன எழுதியிருக்கானோ பிரம்மன், அதுக்கு தகுந்த மாதிரி தானே அப்படின்னு. சோ இப்ப ஒரு கட்டம் வரும், இன்னும் எவ்வளவு நாளைக்கு இருக்க போறீங்க நீங்க, இன்னும் எவ்வளவு நாளைக்கு. இப்ப யாரும் இந்த மாதிரி கேள்விகளை இங்க நகரத்துல கேட்கறது இல்ல, மேபி கிராமத்துல அப்படி பேசுவாங்களா இருக்கும். பருவம் இணைத்துள்ள, இன்னும் எவ்வளவு வயசு, இன்னும் எவ்வளவு நாளைக்கு இருந்துட போறீங்க நீங்க. அது சொல்றவங்க தனிப்பட்ட முறையில சொல்லுவாங்க, இன்னும் எவ்வளவு நாளைக்கு நான் இருந்துட்டு போறேன், இன்னும் கொஞ்ச நாளைக்கு இது பாத்துட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி. சோ ஒரு கட்டத்துல நம்ம அதை நோக்கி எண்ண ஆரம்பிச்சிடுவோம். இன்னும் குறைந்த வாழ்நாட்கள் தான் இருக்கின்றன, குறைந்த பருவம் தான் இருக்கு நமக்கு அப்படின்னு. சோ பருவம் இணைத்துள்ள பல்லின் பால் ஏனை, பல்லினுடைய தன்மை எப்படி இருக்கு. ஆனா ஒரு காலத்துல பல்லெல்லாம் விழுந்துரும், ஒண்ணு சாப்பிடறதுக்கான வசதிகள் இப்ப வாயில இல்லாம போகும். அப்போ பல்லெல்லாம் கூட்டி போன பிறகு சாப்பாடினுடைய அளவு குறையும். சோ அதை சொல்றாரு, பல்லின் பால் ஏனை, பல்லினுடைய தன்மைகள் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கறது. இது ஒரு தகவல் தான் இது. இரு சிகையும் உண்டீரோ, முன்னாடி நம்ம இரு சிகையை பார்த்தோம், ஃபர்ஸ்ட் முதல் பாட்டிலேயே பார்த்தோம். ஒரு சிகை நீக்கி மறுசிகை உண்ணாம இருக்கிறவங்க கூட செல்வத்தை இழக்க முடியும் முதல் பாட்டுல வந்தது. மறுசிகை அப்படிங்கிறதுக்கு முதல்ல எடுத்த ஒரு வாய் உணவு இரண்டாவது வாய் உணவு எடுக்காம தன்னிச்சில் தானே உண்ணான் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் கூட செல்வத்தை இழக்க முடியும்னு ஒரு பாட்டு பார்த்தோம். இங்க மறுசிகையும் இருசிகையும் உண்டீரோம்னா ரெண்டாவது தடவை அன்னம் வட்டிச்சு உண்ணுவது. இப்ப நிறைய பேருக்கு முதல்ல போட்ட சாப்பாடோடய முடிச்சுப்பாங்க, ரெண்டாவது தடவை போயிட்டு வாங்கி போட்டுக்க மாட்டாங்க, ஏன்னா அவ்வளவு சாப்பிட முடியும். ஏன்னா வயதாக அதனுடைய அளவு, சாப்பாடுடைய அளவு குறையும் பொழுது இரண்டாவது தடவை வாங்கி போட்டுக்கிறது அப்படிங்கிறது நடக்காம போகும். இங்க இந்த பாட்டுல அப்படிதான் மீனிங் வருதுன்னு மீனிங் இவங்க உரை எழுதுறாங்க. இருசிகையும் உண்டீரோ அப்படின்னா இரண்டாவது முறை வாங்கி போட்டுக்கொள்ளக்கூடிய அந்த தன்மையும் இருக்குதா, அவ்வளவு சாப்பிட முடியுதா இப்போ உங்களால அப்படிங்கிற கேள்விகள்லாம் வரும். உங்களுக்கு இன்னும் எவ்வளவு வயசு, இன்னும் எவ்வளவு காலம் இருக்க முடியும் போறோம்னு நினைக்கிறீங்க, பல்லெல்லாம் நல்லா இருக்கா, விழுந்துருச்சா இல்லையா, இருசுகையும் உண்டிரும், ரெண்டாவது தடவை சாப்பாடு கேட்டு வாங்கி போக முடியுதா, அல்லது 2 வேளை உணவு சாப்பிட முடியுதா, இப்படி இதெல்லாம் இந்த கேள்விகள்லாம் வரும். அப்படின்னா வரிசையால் உள்நாட்டம் கொள்ளப்படுதலால், உள்நாட்டம் கொள்ளப்படுதலால், உள்ளத்துல இதெல்லாம் இப்போ நாமளே ஒரு வயசாக அந்த உள்ளுக்குள்ளேயே இந்த ஆய்வெல்லாம் வந்துரும். இன்னும் எவ்வளவு காலத்துக்கு நம்ம இருக்க போறோம், இன்னும் எவ்வளவு நாளைக்கு இதெல்லாம் நமக்கு கிடைக்கும், இவ்வளவு நாளா நம்மளால இருக்க முடியுமா அப்படிங்கிற உள்ளுக்குள்ளேயே நாம் ஆராய்தலை தொடங்கி விடுவோம் என்பதனால இந்த தேகத்தினுடைய வலிமையை இது சதமாக இங்கேயே இருந்துவிடும் என்று அறிவுள்ளவர்கள் நினைக்க மாட்டார்கள். அறிவுள்ளவர்களுக்கு அது தெரியும், இது சதமான உடம்பு அல்ல, இந்த உடம்பு எப்பவும் இப்படியே நிலை பெற்று இதே இளமையோடு இப்படியே இருந்துரும் அப்படின்னு. நம்ம யூஸ்வலா பழமொழி மாதிரி சொல்லவடையா சொல்லுவாங்க, ரத்தம் சுண்டி போனா எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு. இப்போ ஆட்டமான ஆட்டம் ஆடுறான், ரத்தம் சுண்டி போனா எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னுவாங்க. சோ அது இந்த இளமையினுடைய வேகத்துல செய்யக்கூடிய சில செயல்கள், அதெல்லாம் அறிவுடையவர்கள் செய்ய மாட்டார்கள் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டும் சொல்றது. அதாவது வயது ஏறும், மூப்பு வரும். முன்னாடி கூற்றுவன சொன்னாரு, அதே போல இங்க வயது ஏறி மூப்பு வரும். இந்த கேள்விகள் எல்லாம் நம்ம மனசுக்குள்ளேயே வர ஆரம்பிக்கும். அப்போ அறிவுடையவர்கள் அந்த உடல் நலன் நன்றாக இருக்கும் பொழுதே, இளமையாக இருக்கும் பொழுதே அற வழியில் தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவார்கள். அவ்வளவுதான். இதுல அற வழியெல்லாம் ஒண்ணும் சொல்லல,
இந்த இந்த உடம்பனுடைய நிலைமை அதுதான். இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆக்சுவலா இது யாருக்கும் தெரியாதது இல்ல. எல்லாருமே அதை பார்த்துட்டே தான் இருப்பாங்க. ஒரு வாழ்க்கையில ஒரு சமூகத்துல எல்லாருக்குமே வயதானவர்கள் குழந்தைகள் எல்லாரும் இருக்க போறாங்க. ஆனால் இது ஒரு அறமாக எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற தேவையும் இப்போ வந்திருக்கு. அதுதான் முக்கியம். இது விதிகள் ஏற்படுத்துறாங்க அப்படின்னா அப்ப விதி மீறல்கள் அதிகமாயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். விதிமீறலே இல்லாத இடத்துல எதுக்கு விதி உண்டாக்கணும் இல்லையா? நீதி இப்போ கல்லுண்ணாமைன்னு ஒரு அதிகாரம் படைக்கணும் அப்படின்னா அப்ப கல்லுண்ணுதல் மிக அதிகமாக இருந்திருக்கு. நிறைய குடிச்சிருக்காங்க, நிறைய தங்களுடைய நிலைமையிலிருந்து தாழ்ந்து போயிருக்காங்க, குடும்பத்தை மறந்திருக்கிறார்கள், எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் அந்த இடத்துல அந்த ஒரு நீதியை வலியுறுத்த வேண்டியிருக்கு. இல்லைன்னா அது தேவையே இல்லை. ஒரு கல்லுண்ணாத ஒரு சமுதாயத்துல கல்லுண்ணாமைன்னு எதுக்கு படிக்கணும்? தேவையே இல்லை. அப்போ நாலடியார் எழுதப்பட்ட காலகட்டத்துல அல்லது இது துறவிகளால் எழுதப்பட்டது. அதனால மக்கள் ஏன் இப்படி வாழ்க்கையை வீணடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த முனிவர்களுக்கு தோன்றி இருக்கலாம், அந்த சமண துறவிகளுக்கு. அதனால அவங்க இந்த மாதிரியான பாடல்களை எழுதி வச்சிருக்காங்க. பருவம் இணைத்துள்ள எல்லாருக்கும் தெரியும், வயசாவாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனால் அது ஒரு அறமாக எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் அந்த சமூகத்துல இப்போ இருந்திருக்கு. பருவம் இணைத்துள்ள பல்லின் பால் ஏனை இருசிகையும் உண்டீரோ என்று வரிசையால் உள்நாட்டம் கொள்ளப்படுதலால் தனக்குள்ளேயே நம்ம அந்த கேள்விகள் எல்லாம் கேட்க ஆரம்பிப்போம். அப்படிங்கிறதுனால யாக்கை கோள் என்னார் அறிவுடையார். யாக்கை கோள் இந்த தேகத்தினுடைய வலிமை இது எப்படி அப்போ இப்படியே இருக்கும் அப்படிங்கிறத அவங்க யோசிக்காம அது நினைக்காம இருக்க மாட்டாங்க. இந்த உடம்பினுடைய வலிமை எந்த நேரமானாலும் குறைஞ்சு போயிடும் அப்படிங்கிறதை அறிவுடையவர்கள் எண்ணி இருப்பார்கள். அதுதான் ஒரு விவேகியினுடைய அழகு அப்படிங்கிறதையும் சொல்றாரு. எந்த நேரத்திலையும் எதுவும் நடக்கலாம். உடம்பு என்பது அப்படி ஒரு குமிழ் போல மாறக்கூடியது அப்படிங்கிறதுதான். சரி, அடுத்த பாட்டு ரொம்ப அழகான பாட்டு. இந்த பாட்டுல வயதானவர்கள் தான் போவாங்கிறது கிடையாது. இந்த உலகத்துல மரணம் என்பது வயதானவர்களுக்கு மட்டுமா வருகிறது? நோயுற்றவர்களுக்கு மட்டுமா வருகிறது? அல்லது இந்த வாழ்க்கை இனிமே தேவையே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டுமா வருது? இல்லை, அது யாருக்கு வேணாலும் எப்ப வேணாலும் வரும். அது சொல்லவே முடியாது. அதுதான் இந்த உலகத்தினுடைய இயல்பு. அதனால ஒரு நல்ல காத்து அடிக்கும் பொழுது நல்ல காத்து, ஒரு சோலையில் மரங்கள் மேல நல்ல காற்று வீசுகிறது. நம்ம என்ன நினைப்போம்? நல்லா பழுத்த பழம் தான் கீழே விடும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் முற்றாத இளம் காய் கூட அந்த காத்துனால கீழே விழுந்துறது உண்டு. உண்மையா பார்த்தா பழுத்த கனிகள் தான் விழணும். ஆனா கனி மரத்திலேயே இருக்கும், இளம் காய் கீழே விழுந்துரும். அது போல முதியவர்கள் எல்லாம் உயிரோட இருப்பாங்க, ஆனால் இளமையாக இருப்பவன் எவனோ ஒருவன் இறந்து போவான். அது இந்த உலகத்தினுடைய இயற்கையை நீங்க என்ன சொல்ல முடியும்? அப்போ எப்போ இளமையா இருக்கிறவங்க போக மாட்டான், முதியவர்கள் தான் போவாங்க அப்படிலாம் கிடையாது. யாருக்கு வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். அதுதான் இந்த பாட்டு சொல்லுது. மற்றறிவாம் நல்வினையாம் இளையம் எண்ணாது கைத்துண்டாம் பொழுதே கரவாது அறம் செய்மின் முற்றி இருந்த கனி ஒழிய தீ வழியால் நற்காய் உதிர்தலும் உண்டு. எவ்வளவு அழகா இருக்குல்ல இந்த பாட்டு. நல்ல காத்தடிக்குது, முற்றி இருந்த கனி ஒளி எல்லாம் முட்டி போச்சு, இது இன்னும் கொஞ்சம் இருந்தா விழுந்துரும் கீழே அந்த கனி. ஆனா அந்த அவ்வளவு தீ வழியில தீனா கடுமையான அந்த காற்றுல அந்த முற்றி இருந்த கனி விடல. நற்காய், நல்ல காய், இப்ப இன்னும் பழுக்கத்துக்கு நிறைய டைம் இருக்குது, நல்லா பழுத்து இன்னும் வளர்ந்து பழுக்கத்துக்கு டைம் இருக்கு. ஆனா அந்த காய்க்கு விழுந்துரும். அப்ப அதை நீங்க என்ன சொல்லுவீங்க? அது யாருடைய தப்பு? இல்ல காயோட தப்பா? இல்ல வழியோட தீ வழியினுடைய தவறா? இல்ல, அது காலம் அப்படி அதை அமைச்சிருக்கு, காய் உதிர்ந்து. அது போல எனக்கு நிறைய நாடு இருக்கு, இன்னும் நிறைய வருஷங்கள் எனக்கு இன்னும் பாக்கி இருக்கு, நான் இளமையாதானே இருக்கேன், அப்ப பாத்துக்கலாம், பின்னாடி வரும்போது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நாட்களை கடத்தி விடாதீர்கள். ஏன்னா தெரியாது, ஒரு பெரிய காத்தடிக்கும் பொழுது விழ வேண்டிய கனி விழாமல் விழவே விழாது என்று நினைத்து காய் விழுந்து விடலாம். அது போல என்ன வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம். அதனால இளமையிலேயே அறம் செய்வதற்கான பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள், செய்யுங்கள். அதுதான் இங்க சொல்றாரு. மற்றறிவாம் நல்வினையாம் இளையம் எண்ணாது. மற்றறிவாம் நல்வினையாம், நம்ம பின்னாடி பாத்துக்கலாம். நல்வினைகள்லாம் செய்யறதுக்கு நிறைய நாள் இருக்கு, இன்னும் நமக்கு இப்ப அதுக்கெல்லாம் ஒன்னும் டைம் இல்லை. அதுக்கு அதை விட மற்ற வேலைகள்லாம் நிறைய இருக்கிறது. அதனால யாம் இளையோம், இப்போ நான் இளமையானவள், நான் செய்ய வேண்டியது காலம் எனக்கு நிறைய இருக்கு அப்படிங்கிறது நினைச்சிட்டு மற்றறிவாம் நல்வினையாம் இளையம் யாம் இளையம் எண்ணாது. நான் இப்போ இளமையானவள் தானே, நான் இளமையானவன் தானே, பின்னாடி பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. கைத்துண்டாம் பொழுதே கரவாது அறம் செய்வேன். கைத்துண்டாம் பொழுதே, உங்க கையில இருக்கும் பொழுதே, பொருள் கையில இருக்கும் பொழுதே, அல்லது நேரம் கையில இருக்கும் பொழுது, அல்லது வாய்ப்பு இருக்கும்போது, எது வேணாலும். நீங்க கைத்துண்டாம் அப்படிங்கிறதுக்கு நீங்க என்ன பொருள் வேணா எடுத்துக்கலாம்.
பணமாக இருக்கலாம், அல்லது அந்த வாய்ப்பாக இருக்கலாம், உடல் நலனாக இருக்கலாம், எது வேணாலும். கைத்துண்டாம் பொழுதே கரவாது. கரவாதுன்னா ஒழிக்காது. கரவாது அப்படிங்கிறது இப்போ நமக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம கையில என்ன இருக்குங்கிறது நமக்கு தான் தெரியும். அது நம்ம ஒழிச்சாலும் வெளிப்படுத்தினாலும் நம்ம தான் அதை செய்ய வேண்டியவங்க. கரவாது அறம். அதனாலதான் அறம் செய்ய விரும்பு அப்படின்னு தான் வரும். அறம் செய்யுங்கன்னு சொல்லல, அறம் செய்ய விரும்புங்கள். முதல்ல விரும்பணும். அது விரும்பி விரும்பி தானே கொடுக்கறது அப்படிங்கிறது தான் உண்மையானது. பிடுங்கிக்கிறது அப்படிங்கறதெல்லாம் அறம் கிடையாது. உங்க கையில இருக்கிறத ஒருத்தங்க பிடுங்கிட்டாங்க அப்படின்னா அதை நீங்க அறம் செஞ்சுதான் நீங்க கணக்கில் எடுத்துக்க முடியாது. அது பிடுங்கப்பட்டதுதான். அப்போ கரவாதுன்னா ஒழிச்சுக்காதீங்க, மனசுக்குள்ள ஒழிச்சு வச்சுக்காதீங்க. ஏன்னா அந்த மறைக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும். தன்னஞ்சறிவது பொய்யற்க அப்படின்னு அதனாலதான் குறளும் சொல்லுது. தன்னஞ்சறிவு, எனக்கு நம்ம கிட்ட என்ன இருக்கு, நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படிங்கறத நம்ம மட்டும் தான் சொல்ல முடியும். அதனால அதை மறைக்காமல் கைத்துண்டாம் பொழுதே கரவாது அறம் செய்வேன், அதை ஒழித்து வைத்துக் கொள்ளாமல் அற செயல்களை செய்து விடுங்கள். என்ன காரணம் அப்படின்னா, முற்றி இருந்த கனி ஒழிய, நன்றாக முற்றி விழுந்துவிடும் என்று நினைத்திருந்த ஒரு கனி ஒழிய, அது நின்றுவிடும், மரத்திலேயே நின்றுவிட தீ வழியால், இங்க தீங்கிறது கடுமையான காற்று, தீமையான அப்படின்னு இல்ல, கடுமையான காற்றின் காரணமாக நற்காய் உதிர்தலும் உண்டு. நல்ல காயா இருந்து இன்னும் வளர வேண்டிய பருவம் இருக்கிறது என்று நினைத்த காய் கீழே விழுதலும் விழுந்திருந்தான். அதையும் நம்ம பார்த்திருக்கோம். அது போல முதியவர்கள் உயிரோடு இருக்க இளையவர்கள் போவதை நாம் பார்த்திருக்கிறோம். அதனால எந்த நேரத்தில் எது நடக்கும்னு தெரியாது. நல்ல வயது இருக்கும் பொழுதே, வாய்ப்புகள் இருக்கும் பொழுதே அறம் செய்வதற்கான பணிகளை செய்து விடுங்கள். பின்னாடி வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க அப்படிங்கிறத இந்த பாட்டு சொல்லுது. அது நம்ம நிறைய இதுலயும் பார்த்திருக்கோம், மணிமேகலையில பார்த்திருக்கோம், சிலப்பதிகாரத்துல ரொம்ப நல்ல அழகான வரி நம்ம பார்த்தோம். கவுந்தடிகளுடைய இதுல வரும், நாளை செய்குவோம் அரண் எனில் இன்றே கேள்வி நல்லுயிர் நீங்கினும் நீங்கும். நம்ம சிலப்பதிகாரத்துல படிச்சது. இதுவென வரைந்து வாழ்நாள் உணர்ந்தார் முதுநீர் உலகின் முழுவதும் இல்லை. கிட்டத்தட்ட அதேதான் நம்ம முன்னாடி நாலடியார்ல படிச்ச இன்னொரு ஒரு மேற்கோள் ஒண்ணு படிச்சோம். சென்ற வாழ்நாட்களை சிலவர்கள் கொண்டு கணித்து விடலாம், கணக்கிட்டு விடலாம், ஆனால் மீதி இருக்கக்கூடிய வாழ்நாளை எந்த விரல கொண்டு கணிப்பீங்க அப்படின்னு ஒரு மேற்கோள் முன்னாடி பார்த்தோம். இந்த சிலப்பதிகாரத்தினுடைய இந்த வரியை இப்ப நம்ம ஞாபகப்படுத்தி பார்த்துக்கலாம். நாளை செய்குவோம் அறநிலையில் இன்றே கேள்வி நல்லுயிர் நீங்கினும் நீங்கும், இதுவென வரைந்து வாழ்நாள் உணர்ந்தோர் முதுநீர் உலகின் முழுவதும் இல்லை. இவ்வளவு நாள் நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டு வாழ்றவங்க யாரும் கிடையாது. ஜோசிகாரர்கள் சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க, ஆனா அதெல்லாம் உண்மை இல்லை. எந்த ஜோசிகாரனாலும் இவ்வளவு வாயுல் என்பதையோ இல்லது இவ்வளவு நாள் இருப்பாங்க இப்ப போவாங்கிறதையோ யாராலையும் சொல்ல முடியாது. அதுதான் மனித வாழ்க்கையினுடைய சுவாரஸ்யமே. அதனால எப்ப எது நடக்கும்னு தெரியாததுனால அந்த இளமையாக இருக்கும் பொழுதே அறம் செய்வதற்கான பயிற்சிகளை மேற்கொண்டு விடுங்கள். அறம் செய்யுங்கள், கரவாது அறம் செய்யுங்கள். அண்டறிவாம் என்னாது அறம் செய்க, இன்னொரு நாள் செஞ்சுக்கலாம் அப்படின்னு எதையும் தள்ளி போடாதீங்க அப்படிங்கறதுதான் இந்த பாடலினுடைய பொருள். காரணம் இளமை நிலையில்லாதது. சரி, 20வது பாட்டு. இதுவும் கூற்றத்தை பற்றி தான் சொல்லுது. கூற்று இல்லாத பாட்டே கிடையாது. அடுத்த அதிகாரமும் கிட்டத்தட்ட பாதி கூற்றம் 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 யமன் யமன் தான். ஆள் பார்த்து உழலும் அருளில் கூற்று உண்மையால் தோட்கோப்பு காலத்தால் கொண்டுய்மின் பீட்பிதுக்கி பிள்ளையை தாய் அலற கோடலான் மற்றதன் கள்ளம் கடைபிடித்தல் நன்று. கள்ளம், கள்ளத்தனமானது எதுன்னா கூற்றுவன். கூற்றுவன் ரொம்ப கள்ளத்தனமானவன். அவன் நேரடியாவா நம்மள தாக்குறான், நேரடியா அவன் வர்றதே இல்ல, சொல்லிட்டு வர்றதில்ல. இந்த நாள்ல இந்த நேரத்துல வருவேன் ரெடியா இருந்துக்கோ அப்படின்னு சொல்றானா, சொல்றது இல்ல. அவன் கள்ளத்தனமாக தான் வரான், திடீரென்று குதித்து விடுகிறான். முன்னாடி ஒரு பாட்டுல பார்த்தோம், கூற்றம் குதித்து வரும் அப்படின்னு. டக்குன்னு அப்படி நின்னுடும், முன்னாடி திடீர்னு பார்த்தா முன்னாடி நிற்கும். அப்ப அதனுடைய கள்ளத்தனம் என்பது அளவிடற்கரியது. அது நம்ம ஊகிக்கவே முடியாது. ஆள் பார்த்து உழலும் அருளில் கூற்றம். ஆளை பார்த்துட்டே இருக்குமா, அது உழலும்னா அப்படி சுத்திக்கிட்டே இருக்கு, உழந்துட்டே இருக்குதான், இங்கேயே சுத்திட்டு இருக்கு அப்படியே. எதுக்குன்னு ஆள் பார்த்து, யாருடைய ஆயுள் முடிய போகிறது, யாருடைய நேரம் இதோ முடிஞ்சிருச்சு என்பதை பார்த்து கொண்டே நம்முடைய அப்படியே உழன்று கொண்டே இருக்கிறது கூற்றுவன். அது உண்மை, அது கூற்றுவன் உண்மையாக இருக்கிறது. உண்மைனா அவன் இருப்பதனால, அந்த கூற்றுவன் இருப்பதனால தோட்கோப்பு காலத்தால் கொண்டோய்மீன். ரொம்ப அழகான வரி. தோல்கோப்பு அப்படின்னா அந்த காலத்துல வழிநடை போறவங்க கட்டு சாதம் மூட்டையை கட்டி, கட்டு சாதம் கட்டி தோல் மேல அப்படி தோல் சுமையாக எடுத்துக்கொண்டு போவாங்க. இப்படி தோல்ல மாட்டி எடுத்துட்டு போவாங்க. தோல் கோப்பு அப்படின்னா தோல்ல கோத்து எடுத்துட்டு போறது. இல்ல ஒரு துணியால கட்டி இப்படி இப்படி மாட்டிட்டு போவாங்க, அதானே பை மாதிரி. இல்லைன்னா காவடி மாதிரி வச்சு சுமந்துட்டு போவாங்க. அப்ப அது வழிநடைக்கு உதவக்கூடிய சாதம்.
வழிநடைக்கான உணவு அது. வேற எங்கேயும் நீங்க அப்ப வழியில எல்லாம் அந்த ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுக்கலாம்னு எதிர்பார்க்க முடியாது. ஒண்ணும் கிடையாது அந்த காலத்துல இல்லையா? இது அந்த சமூக நிலைமையும் கூட எதுவும் கிடையாது. நீங்க வெளியில போகணும்னா நீங்களே தான் உங்க சாப்பாடை கட்டி கையில கட்டி எடுத்துட்டு போகணும். அப்படிதான் ஒரு ஒரு வாழ்க்கை அமைப்பு இருந்திருக்கு. அப்போ நீங்க அப்படி வெளியில எங்கேயாவது நீண்ட தூரம் பயணம் போறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? சாப்பாடை கட்டி ஒரு தோல் பையில போட்டு உங்களுடைய தோள் பட்டையில வச்சு மாட்டி எடுத்துட்டு போவீங்க இல்லையா? அதுதான் உங்களுடைய வழிக்கான உணவு இல்லையா? அப்ப நீங்க கூற்றுவன் அழைத்து கொண்டு போகும்பொழுது அங்கேயும் ஒரு நீண்ட பயணம் இருக்கு உங்களுக்கு. அப்ப அதுக்கு அதுக்கு என்ன உணவு அப்போ? இப்ப இங்க போறதுக்கு சாப்பாடு கட்டி எடுத்துட்டு போறீங்க. பூமியில எங்கேயோ நடந்து போறதுக்கு. அப்ப நீங்க இன்னொரு இடத்துக்கு போகும்போது கூட்டுவனால அழைத்து கொண்டு போகும் பொழுது, அப்போ உங்களுக்கு ஒரு தோள் கோப்பு வேணும்ல. உங்க தோள்ல ஒரு உணவு, உங்களுக்கான உணவு கூட்டுறவன் கொடுக்க மாட்டான். அப்பவும் நீங்க தான் உங்க உணவை நீங்க வச்சுக்கணும். அது என்ன அப்படின்னா, அந்த தோள் கோப்பு என்பது அறம். நீங்க போகும்பொழுது நீங்கள் சுமந்து கொண்டு போவது நீங்கள் செய்த வினைகளை மட்டும்தான். நீங்க என்ன வினைகளை செஞ்சீங்களோ அதை கையில எடுத்துட்டு போறீங்க. காதற்ற ஊசியும் வாராது கடை வழிக்கே. அந்த அதை கூட எடுத்துட்டு போக முடியாது. பட்டினத்தாருடைய மிக அருமையான ஒரு கதை அது. எதையுமே எடுத்துட்டு போக முடியாது. காதில்லாத ஊசி, காதில்லாத ஊசி ஒன்றுக்கும் பயன் இல்ல. அந்த ஊசி கூட கையில எடுத்துட்டு போக முடியாது. ஆனால் எதை எடுத்துக்கொண்டு போக முடியும் என்றால், நீங்கள் சேர்த்த வினைகளை, நல்வினைகளையும் தீவினைகளையும் எடுத்துக்கொண்டு போக முடியும். அது சமணத்தினுடைய நம்பிக்கை. நல்வினை தீவினைகளை அதை ஒட்டிதான் உங்களுக்கு அடுத்த பிறவியுமே அமைய போகுது. அப்போ உங்களுடைய தோள் கோப்பு என்னது? வழிநடை உணவு போல தோல்ல எடுத்துட்டு போற மாதிரி நீங்கள் செய்த அறங்களை இப்பொழுது தோழில சுமந்து கொண்டு போக போகிறீர்கள். கூற்றுவன் உங்களை அழைத்துக் கொண்டு போகும் பொழுது. அதனால வாழும் போதே அதற்கான அந்த தோல் கோப்புக்கான முயற்சிகளை செய்து அதை சேர்த்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். காரணம் கூற்றுவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா அடுத்து வர வரி எது சொல்லுது? பீழ் பிதுக்கி பிள்ளையை தாய் அலற கோடலான். எவ்வளவு இரக்கம் இல்லாதவன் அப்படின்னா பீழ் அப்படிங்கிறது கரு. ஒரு வயிற்றுக்குள்ள கருவில் இருக்கும் பொழுது இருக்கிற குழந்தையே கூட அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அதனுடைய வாழ்நாள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த பீழ் பிதுக்கி அந்த கருவை கலைத்து அந்த கருவிலிருந்து குழந்தையை எடுத்து அந்த தாய் அலரும்படியாக அந்த கருவுற்ற தாய் அலரும்படியாக அந்த குழந்தையே கவர்ந்து போகக்கூடிய அளவிற்கு கள்ளத்தனமும் கொடுமையும் உடையவன் அவன். அதனால அவனை நீங்க எந்த விதமான எதை சொல்லி நீங்க அவனை சமாதானப்படுத்தி இன்னும் கொஞ்ச நாள் இருந்துக்கிறேன், எனக்கு நான் ஒண்ணுமே செய்யல, கொஞ்ச நாள் அறம் செஞ்சுட்டு வரேனே அப்படின்லாம் நீங்க சொல்லி ஏமாத்த முடியாது. அதனால அவனுடைய கள்ளத்தன்மை நமக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால நாம் எப்படி வழிநடைக்கு சோற்று உருண்டைகளை கட்டி எடுத்துக்கொண்டு போவோமோ அது போல அடுத்த பிறவிகளுக்கான அல்லது அடுத்த நம்முடைய உயிர் போகும்பொழுது இருக்கக்கூடிய அந்த வழிநடைக்கான சோற்று உருண்டையாக நாம் செய்யக்கூடிய அறங்களை நாம் எடுத்துக்கொண்டு போக முடியும். அதனால அறம் செய்து அந்த சோத்து முட்டையை சேர்த்து கட்டிக்கோங்க அப்படிங்கிறார். இதான் இந்த பாட்டு. ரொம்ப வித்தியாசமான ஒரு சிந்தனை இது. ஆள் பார்த்து உழலும் அருளில் கூற்று உண்மையால் தோட்கோப்பு காலத்தார் கொண்டு இனின். நீங்க அந்த தோல்கோப்பை செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லாமையும் போயிடலாம். பின்னாடி முதல்ல இருந்தே செஞ்சுட்டே வந்தீங்கன்னா இருக்கும். செய்யாம கடைசி நேரத்துல நீங்க இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் நீதிநெறி இது நீதிநூல் காலம் இல்லையா? இந்த நீதிநூல் காலம் முடிஞ்ச பிறகுதான் பக்தி இயக்க காலகட்டம் வருது. பக்தி இயக்க காலகட்டம் கிட்டத்தட்ட கிபி 8ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் 9ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறமா ஆரம்பிக்குது. ஒரு பெரிய விசையாக இந்தியா முழுக்க தோன்றியது. பக்தி இயக்கம் இந்தியா முழுக்க பரவலா நடந்தது. ஃப்ரம் சவுத் டு நார்த் ஃபுல்லாவே அது நடந்தது. அதுல புனையப்பட்ட கதைகளை பாத்தீங்கன்னா இதுக்கு வித்தியாசமா இருக்கும். அந்த கதைகள் ஒண்ணுக்கு ஒண்ணு மாறினதா இருக்கும். நீங்க எதுவுமே செய்யலனாலும் பரவாயில்ல. இப்ப நம்ம நிறைய அந்த மாதிரியான புராண கதைகள் கேட்டிருப்போம். தெய்வத்தை நம்பியவர்களுக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கதைகள் நிறைய நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். ஒருத்த ஒண்ணுமே செய்யாம இருப்பான், கடைசி வரைக்கும் ஒண்ணுமே செய்யாம இருப்பான். ஆனா அவனுடைய குழந்தைகளுக்கு எல்லாம் அவன் இறைவனுடைய நாமங்களை வச்சிருப்பான். அவனுடைய எல்லா குழந்தைகளுக்கும் இறைவனுடைய பெயர்கள் இருக்கும். சாகக்கூடிய படுக்கையில படுத்திருக்கும் பொழுது அவன் அந்த குழந்தைகளுடைய பேரை சொல்லி எல்லாம் கூப்பிடுவான். அப்ப வந்திருக்கக்கூடிய யமகங்கரர்கள் கூட்டிட்டு போகும் பொழுது வைகுண்டத்துல இருந்து ஆட்கள் வந்திருப்பாங்க. வைகுண்டத்துல இருந்தோ சிவலோகத்துல இருந்தோ ஆட்கள் வந்திருப்பாங்க. நாங்க தான் கூட்டிட்டு போவோம் அப்படின்னு யமகங்கர்கள் சொன்னா அவங்க சொல்லுவாங்க, இல்ல நாங்க தான் கூட்டிட்டு போவோம் அப்படின்னு. அவன் ஒண்ணுமே செய்யலையா வாழ்நாள் முழுக்க அப்படின்னா, இல்லையா அவன் சாகும் போது பேர் சொன்னான்ல அந்த சிவனுடைய பெயரையோ வைகுண்டத்தினுடைய நாமத்தையோ சொன்னா இல்லையா, திருமாலுடைய பெயரோ சொன்னா இல்லையா, அது போதும், அந்த புண்ணியம் இருந்தா போதும், எங்களுடைய இடத்துக்கு வரத்துக்கு அது போதும் அப்படின்னு சொல்லி அவங்க கூட்டிட்டு போயிடுவாங்க. அப்படிங்கிற கதைகள்லாம் பின்னாடி வந்தது. ஆனா இந்த நீதி நூல் காலம் பாருங்க அப்படிலாம் இல்ல, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்குது. நீங்க செய்யலைன்னா ஒன்னும் செய்ய முடியாது, பின்னாடி பாத்துக்கலாம்னு சொல்ல முடியாது, நீங்க இப்பயே செஞ்சாகணும் அப்படின்னு இது ரொம்ப கட் அண்ட் ரைட்டா இது பேசுது. ஆனால் பின்னாடி வந்த பக்தி இலக்கிய காலகட்டம் அதுல இருந்து கொஞ்சம் மாறுபட்டு நீங்க எதுவுமே செய்யலனாலும் பரவாயில்ல, நீங்க அப்ப செஞ்சா போதும், தெய்வத்தினுடைய பெயரை அப்ப சொன்னா போதும் அப்படிங்கிற மாதிரியான கொஞ்சம் லாங் ரோப் கொடுக்குற மாதிரியான கதைகள்லாம் பின்னாடி உருவானதை நம்ம பார்க்க முடியும். ஒரு நல்ல ஆழ்வார் பாட்டு இருக்கு, அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். அப்ப நான் சொல்லுவேனான்னு எனக்கு தெரியாது,
திருமாலே எனக்கு தெரியாது, அப்ப நான் சொல்லுவேனான்னு எனக்கு தெரியாது, நான் மறந்து விடுவேன். அதனால இப்பயே சொல்லி வச்சிடுறேன், நீ ஞாபகம் வச்சுக்க. அதனால அந்த புண்ணியங்களை எனக்கு சேர்த்து விடு அப்படின்னு. சோ இது நீதி நூல் காலகட்டத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டான இந்த வரைமுறைகளை பயன்படுத்தியதை நம்ம பார்க்க முடியும். அதுதான் இந்த பாடல். ஆட்பார்த்து உழலும் அருளில் கூற்றுண்மையால் தோல் போப்பு காலத்தால் கொண்டுய்மீன் பீழ் பிதுக்கி, பீழ்னா கருவையே அப்படியே அழுத்தி எடுத்து அந்த குழந்தையை கவரக்கூடிய தன்மை கூற்றுவனுக்கு உண்டு. பிள்ளை அலற தாய் அலற பிள்ளையை தாய் அலற கோடலான். அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைய கூட விட்டு வைக்க மாட்டான். அப்போ அப்படிப்பட்ட கூற்றுவன் இருக்கிறதுனால நாம் பின்னாடி பார்த்து கொள்ளலாம் என்று ஒரு இந்த டைம் எல்லாம் அவன்கிட்ட கேட்க முடியாது. இப்பொழுதே நாம் நம்முடைய உயிர் போகும்பொழுது இருக்கக்கூடிய வழிபயணத்துக்கான அறச்செயல்களை தோல் கோப்பாக, தோளிலே தூக்கக்கூடிய ஒரு சுமையாக சேர்த்துக் கொள்ளுதல் அப்படிங்கிறதா நல்லது. அதனால அது இளமையில தான் செய்ய முடியும். அந்த இளமை காலத்துல அதை செய்வது என்பதுதான் சரியானது. அதனால இளமை காலத்திலேயே அதை செய்து முடித்து விடுங்கள் அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது. சோ இளமை நிலையாமை அப்படிங்கிற அதிகாரம், இளமை ரொம்ப குறைந்த பருவத்தில் உடையது, எப்பொழுதும் நிலைத்திருக்கும் என்று சொல்ல முடியாது, எப்ப வேணுமானாலும் எது வேணாலும் நடக்கலாம், கூற்றோன் இருப்பது உண்மை. அதனால இந்த இளமையை பெரிதாக மகிழ்ந்திருந்து அதிலே விழுந்து விடாமல் அறத்தை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லுது. சோ இதுதான் இந்த பாடல். இன்னும் ஒரு நிலையாமை அதிகாரம் இருக்கு, அடுத்து வரக்கூடியது யாக்கை நிலையாமை. அது நம்ம அடுத்த வகுப்புகள்ல பார்க்கலாம். யாக்கை நிலையாமை முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் பின்னாடி அரண் வலியுறுத்தல் அந்த மாதிரியான பகுதிகள் தான். நன்றி. பாய்.